ஆ கொங்கு மண்டல பொறுப்பாளர். 2வது அவருடைய மாவட்டத்தில நடக்குது நிகழ்ச்சி. ஆமா. சொல்லவே வேணாம். ஏன்னா, நீங்க ம், ம், கோயம்புத்தூர்ல நடத்தீங்கன்னா கூட பரவால்ல. அது ம், கொங் அது கோயம்புத்தூரா இருக்கட்டும், திருப்பூரா இருக்கட்டும், ஈரோடா இருக்கட்டும், ஊட்டியா இருக்கட்டும், எங்க இருந்தாலும் அவரு அவர் தான் பொறுப்பாளர்ன்னு வச்சுக்கங்க. இருந்தாலும் அவருடைய மாவட்டம் ம், அப்படிங்கிறப்போ, இன்னும் ஒரு கூடுதல் கவனம் செலுத்துவாரு. அங்க கிட்டத்தட்ட ஆட்கள் எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. அதனால கண்டிப்பா அந்த பிரம்மாண்டத்துக்கு பஞ்சம் இருக்காது. 2,00,000 பேர் வர்றாங்க. உட்கார வைக்கிறதுக்கான பந்தல் அமைக்கிறாங்கன்னு நான் ம், கேள்விப்பட்டேன். மதியானம் சாப்பாடு. ம், ம், ஏற்கனவே நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஒரு 15, 20 நாளைக்கு முன்னாடி கரூர்ல ஒரு ஃபங்ஷன் நடத்துனாங்க. என்ன, ம், ம், முடிச்சுட்டு சாப்பாடு எந்த வகையில் சாப்பாடு போட்டாங்கன்னா, அரிசி ம், கிட்டத்தட்ட 12 வகை அ அசைவ உணவோட சேர்ந்து பண்ணி பண்ணி குடுத்தாங்க. அதனால ம், நீங்க பெரிய பிரம்மாண்டத்துக்கு பஞ்சம் ம். இருக்காது. இது வந்து பெரிய பூஸ்டப்பா இருக்கும் முதல்வருக்கும். திமுக தலைவர் வந்து பார்க்குறப்ப ஆட்டோமேட்டிக்கா வெரி குட் நம்ம ஆளுங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்கய்யா, பார்றா அப்படிங்கிற மாரி அவங்களுக்கும் ஒரு வர்றது தலைவர்கள்லேருந்து எல்லாமே, ஆஹா! இதே மாரி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாகணும். செந்தில் பாலாஜி ஆரம்பிச்சுட்டாப்ல. இப்ப நம்மளும் பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க ஆட்டோமேட்டிக்கா ம். டெல்டா ஏரியாவா இருக்கட்டும், நீங்க வட மாவட்டங்களா இருக்கட்டும், தென் மாவட்டமா இருக்கட்டும், எல்லாமே இறங்கி ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட்டு இது தீப்பொறிம்பாங்கல்ல. நீங்க ஆட்டோமேட்டிக்கா செப்டம்பர் 17 வந்து கரூர்ல நடக்கப்போற முப்பெரு விழாங்கிறது ஒரு தீப்பொறி ஆரம்பிக்க போகுது.